வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். பீட்ரூட் ஜூஸில் இரும்புச்சத்து, ஃபோலேட், விட்டமின் 12 போன்ற இரத்த அணுக்களுடைய உற்பத்திக்கு வேண்டிய சத்துக்கள்லாம் வளமான அளவில் இருக்குது. ஆகவே உடலில் இரத்த அணுக்களுடைய அளவை சீராக வைக்கிறோம்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸை அடிக்கடி குடிக்கிறது நல்லது. பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொள்வதால் நம்மளுடைய உடலில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு ரத்த நாளங்கள் நல்லா விரிவடைய செஞ்சு தேவையான ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். ஸோ இதன் மூலமாக நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் பீட்ரூட் ஜூஸை நமக்கு எடுத்துக்கிறதால கிடைக்கும். மக்களே வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அல்சர் குணமாகிறதுக்கு நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். காரமான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அல்லது முறையான வாழ்க்கை முறையை பின்பற்றாமல் நம்ம சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாம அவசரமாக வீட்டுக்கு வேலைக்கு போகிறதெல்லாம் இருக்கும் அப்படின்னா அல்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு அதிகம். அப்படி வந்து அல்சரால் அவதிப்படுறவங்கலாம் பீட்ரூட் ஜூஸ் வந்து தங்களுடைய உணவுகளில் அதிகமாக எடுத்துக்கலாம். பீட்ரூட்டையும் சாப்பிடலாம். தொடர்ந்து நீங்கள் சாப்பிடணும் அவசியம் இல்லை. வாரத்தில் 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் பீட்ரூட்டையோ பீட்ரூட் ஜூஸையோ நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சிறிதளவு தேன் கலந்து பீட்ரூட் ஜூஸ் கூட நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அல்சர் உங்களுக்கு விரைவில் குணமாகும். அல்சர் வந்து வரக்கூடாத முறையை நினைக்கிறவங்களாம் காலை உணவை ஸ்கிப் பண்ணாமல் தவறாமல் வந்து சாப்பிடணும். அதிகமாக காலையின் வேலைகளில் தண்ணீர் குடிக்கும்போது உங்களுக்கு தானாகவே பசி எடுக்க ஆரம்பிக்கிறதுல நீங்கள் சாப்பிட ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உடலில் வந்து நச்சுக்கிருமிகள் எதுவும் இல்லாமல் நச்சுக்கிருமிகள் அனைத்தும் வெளியேற்றி சுத்தமடைய செய்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். சிறுநீரகம், பித்தப்பை, கல்லீரல் போன்ற உடலினுடைய உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கு, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி சுத்தப்படுத்துறதுக்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் மிக சிறந்த ஒரு தேர்வாக இருக்கும். இப்போ மாதத்தில் 4 நாட்கள் நீங்கள் வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கணும். அதாவது வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் உறுப்புகள் வந்து சுத்தமடையும். உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகள் நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். புதுசாக வரக்கூடிய நோய்களையும் வராமல் தடுத்து நிறுத்திடலாம். ரத்த சிகப்பணுக்களை அதிகரித்துக் கொள்வதற்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸில் மிக அதிக அளவில் இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் B1 அதிகமாக இருக்கிறதால இது ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யுது, ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்க செய்யுது. பீட்ரூட் ஜூஸில் சிறிதளவு எலுமிச்சை ஜூஸ் கலந்து நீங்கள் குடிக்கலாம். இதனால் சுவை உங்களுக்கு கூட ஆரம்பிக்கும். பச்சையாக பீட்ரூட்டை நீங்கள் சின்ன சின்ன பீஸாக வந்து நறுக்கி அதில் வந்து எலுமிச்சை ஜூஸ் தொட்டும் நீங்கள் சாப்பிட்லாம். இது மாதிரி சாப்பிடும்போது ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது இரத்த புரதமான ஹீமோக்ளோபின் அதிகரிக்கப்படும். இதன் மூலமாக அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனையை நீங்கள் குணப்படுத்தி வராமல் தடுத்துக்கலாம். தீக்காயம் சரியாவதற்கு நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். சருமத்தில் தீக்காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா சருமத்தில் புண், கொப்பளங்கள் இதெல்லாமே வந்து உண்டாகும். இது வந்து அதிக எரிச்சலையும் வலியையும் உண்டாக்கும். அப்படி ஏற்படக்கூடிய தீக்காயங்கள் கொப்புளங்களாக மாறாமல் இருக்கிறதுக்கு, காயங்கள் எரிச்சலையும் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக பீட்ரூட் ஜூஸை நீங்கள் பயன்படுத்தலாம். தீக்காயம் பட்ட இடங்களில் பீட்ரூட் ஜூஸ் தடவி வந்தீங்க அப்படின்னா அது காயம் பட்ட இடங்களில் கொப்புளங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, மேற்கொண்டு இன்ஃபெக்ஷன்லாம் பரவாமல் அதை வந்து குணப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் வந்து பீட்ரூட் ஜூஸில் இருக்குது. இதன் மூலமாக நாள்பட்ட நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். பீட்ரூட் ஜூஸில் பீட்டாலைன் என்னும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவில் நிறைந்திருக்கிறதாக கூறப்படுது. இதனால் நாள்பட்ட அலர்ஜி போன்றவற்றை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். அதாவது மூட்டு வலி, பிபி, சுகர், இது போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, சிறுநீரகத்தில் உண்டாகக்கூடிய அலர்ச்சி, இது எல்லாத்தையுமே நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்வதால் க்யூர் பண்ணிக்கலாம். ஜீரண சக்தி உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கலாம். நீரில் கரையக்கூடிய நார்சத்துக்கள் பீட்ரூட் ஜூஸில் மிக அதிக அளவில் இருக்குது அப்படின்றதால ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யும் பீட்ரூட் ஜூஸ். மெட்டபாலிசத்தையும் பீட்ரூட் ஜூஸ் அதிகரிக்க செய்யும். பெருங்குடல் வந்து நீரை அதிகமாக உறிஞ்சாமல் பார்த்து கொண்டு பெருங்குடலை சுத்தமாக வைத்திருக்கிறதுக்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த மருத்துவ நன்மைகளை நீங்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருவேளை நீங்கள் பீட்ரூட் ஜூஸை அளவுக்கு மீறி அதிகமாக சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில தீமைகள், பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். அந்த பக்க விளைவுகள் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. கடுமையான வயிற்று வலி உங்களுக்கு வந்து நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் அதிகமாக குடிச்சிங்கன்னா ஏற்படும். பீட்ரூட் ஜூஸில் அதிக சத்துக்கள் இருந்தாலும் அதை நீங்கள் அதிக அளவில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றது தான் மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க. பீட்ரூட் ஜூஸ் அதிக அளவில் நீங்கள் குடிக்கும்பொழுது குடல் சம்பந்தமான உபாதைகள், சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஏற்படும். பீட்ரூட் ஜூஸில் நைட்ரேட்டுகள் இருக்குங்க இல்லையா, ஸோ இதை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது கடுமையான வயிற்று வலி மற்றும் வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்திடும். சீரற்ற குடல் இயக்கம், இது மூலம் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கள் அவதிப்படுவீங்க. அதனால் உங்களுக்கு குறைந்த அளவே நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறது நல்லது தான்.
நீங்கள் மாதத்தில் 4 தடவை, அதாவது வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அப்பப்போ சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் 2-3 நாட்கள் பீட்ரூட் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். போதுமான அளவு தாண்டி நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். ரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கு காரணமாக நீங்கள் சாப்பிடக்கூடிய அதிகப்படியான பீட்ரூட் ஜூஸ் உங்களுக்கு முக்கிய காரணமாக போயிடும். இப்போ பீட்ரூட் ஜூஸ் வந்து அதிகம் குடிக்கிறதால பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ரத்த அழுத்தம் சீரற்ற நிலையில் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து பிபி வந்து கண்ட்ரோலாக இல்லை அப்படின்ற நிலையில் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறத தவிர்க்கணும். காரணம் பீட்ரூட் ஜூஸ் உங்களுடைய ரத்த அழுத்தத்தில் திடீர் சரிவை ஏற்படுத்தலாம். ஸோ அந்த ஆற்றல் பீட்ரூட் ஜூஸ்க்கு இருக்குது அப்படின்றதால பிபி உங்களுக்கு ரொம்பவே கம்மி பண்ணிட்டாலும் அதுவும் ப்ராப்ளம் தான். அது உங்களுடைய இதய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் வழிவகுக்கும். அதனால் பீட்ரூட் ஜூஸை நீங்கள் யாரெல்லாம் வந்து ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதே நல்லது தான். சிறுநீரக கற்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சிறுநீரகம் சம்பந்தமான பாதிப்பு இருக்கிறவங்க அந்த பாதிப்பை க்யூர் பண்ணுறதுக்கு பீட்ரூட் ஜூஸை குடிக்கலாம். ஆனால் போதுமான அளவுக்கு தான் குடிக்கணும். அதை தாண்டி நீங்கள் அதிகமாக குடிக்கிறத தவிர்க்கணும். ஒருவேளை நீங்கள் அதிகமாக குடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய ஆக்சலேட்டுகள் கால்சியத்தோட பிணைக்கப்பட்டு இறுதியில் உங்களுடைய சிறுநீரக கற்களை இன்னும் அதிகப்படுத்திடும், உருவாக்க ஆரம்பிச்சிடும். இதனால் சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்கலாம் பீட்ரூட் ஜூஸ் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. பீட்ரூட்டையும் உங்களுடைய உணவுகளை சேர்க்கிறத தவிர்த்துக்கலாம். அப்படியே எடுத்துக்கிட்டாலும் போதுமான அளவுக்கு நீங்கள் தாண்டக்கூடாது. அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்றத நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுதான் இதுக்கு காரணம். என்னதான் நமக்கு ஒரு உணவுப் பொருள் வந்து அதிக மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றதுக்காக அதை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதில் ஒன்று தான் இந்த பீட்ரூட் ஜூஸை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதால ஏற்படக்கூடிய இந்த சைடு எஃபெக்ட். ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, இன்னும் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது. இப்போது பீட்ரூட் ஜூஸை நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது மூச்சு குழாய் அலர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் உண்டாகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பீட்ரூட் ஜூஸில் ஆக்சலேட்டுகள் அதிகமாக இருக்கிறதால தான் உங்களுக்கு அந்த சிறுநீரக கற்கள்லாம் உண்டாகும். அதனால தான் நீங்கள் அதை கம்மியாக எடுத்துக்கணும். பீட்ரூட் ஜூஸில் நைட்ரேட்டுகள் அதிக அளவில் இருக்கிறதால அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது இந்த வயிற்று வலி உங்களுக்கு உண்டாகும். அதனால் நீங்கள் அதை போதுமான அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. பீட்ரூட் ஜூஸ் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருள், ஒரு எனர்ஜி ட்ரிங்காக நமக்கு வந்து அது செயல்படும். அதுக்காக நம்ம அதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது பீட்ரூட் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது இந்த பாதிப்புகள் இருக்கும். இப்போ நம்ம எந்த ஒரு உணவுப் பொருளை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அதில் நிறைந்திருக்கக்கூடிய சத்துக்களுடைய பட்டியலை தெரிஞ்சுக்கணும். இந்த சத்துக்கள் தான் நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்குது. பீட்ரூட் ஜூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் பீட்ரூட் ஜூஸில் வெறும் 58 கலோரிகள் மட்டும்தான் இருக்குது. கார்போஹைட்ரேட் 13 கிராம் இருக்குது, புரதச்சத்து 2 கிராம், நார் சத்து 4 கிராம், கால்சியம் 22 மில்லிகிராம், இரும்புச்சத்து 1.3 கிராம், சோடியம் 72 மில்லிகிராம், மெக்னீசியம் 34 மில்லிகிராம், பாஸ்பரஸ் 52 மில்லிகிராம், பொட்டாசியம் வந்து 446 மில்லிகிராம், ஜிங்க் 47 மில்லிகிராம், மேங்கனீஸ் 44 மில்லிகிராம், விட்டமின் சி எனும் உயிர் சத்து 6 மில்லிகிராம், பீட்டைன் 175 மில்லிகிராம், ஃபோலேட் 148 மில்லிகிராம், மைக்ரோ மில்லிகிராம், மாவுச்சத்து 10 கிராம், நார் சத்து வந்து 5 கிராம். இது மாதிரி ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால தான் பீட்ரூட் ஜூஸும் உங்களுக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்குது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி குளிர்காலங்களில் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தை வந்து அதிக அளவில் உற்பத்தி செய்திக்கலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாத்தையுமே வெளியேற்றிக்கிறதால எந்த விதமான ரத்தம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சருமத்தை வந்து அழகாக வைக்கிறது தொடங்கி உடல் நலத்தை ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்வது வரைக்குமே உங்களுக்கு நிறைய மருத்துவன்மைகளை பீட்ரூட் ஜூஸும் கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் இது தவறாமல் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வாரத்தில் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் பீட்ரூட் எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு தடவை தான் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கணும். அதாவது மாதத்தில் 4 தடவை எடுத்துக்கணும். ஸோ இது போல் நீங்கள் கணக்காக வாரத்தின் அடிப்படையில் சுழற்சி அடிப்படையில் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனையும் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் தடுத்து நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.